இலங்கையில் மக்கள் அதிகமாக யூஸ் பண்ணுற சோஷியல் மீடியா ஆப்ஸ் என்னென்னன்றதை வாங்க இந்த வீடியோவில் பார்க்கும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் 5 இடங்களை பிடிச்சிருக்க என்னென்ன சோஷியல் மீடியா ஆப்ஸ் எல்லாமே இருக்குது, அப்ளிகேஷன் இருக்குங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 5வது இடத்துல வந்து இன்ஸ்டாகிராம் இருக்குது. இன்ஸ்டாகிராமை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் வந்து 5வது இடத்துல அதிகமாக மக்கள் யூஸ் பண்ணுற அந்த டாப் லிஸ்ட்டில் வந்து 5வது இடம் வந்து இன்ஸ்டாகிராமுக்கு இருக்குது. 4வது இடம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபேஸ்புக் லைட்டுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சோஷியல் மீடியாவில் வந்து அதிகமான மக்கள் வந்து யூஸ் பண்ணுறதுல ஃபேஸ்புக் லைட்டுக்கு வந்து 4வது இடம் இருக்குது. 3, 2, 1 இடங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 3வது இடங்களில் வந்து டிக்டாக் லைட்ன்ற ஒரு ஆப் மூலமாக அதிகமாக மக்கள் வந்து இப்போ பெரும்பாலும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. 2வது இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அதிகமான மக்கள் வந்து யூஸ் பண்ணுற ஃபேஸ்புக் அப்ளிகேஷன் தான் இருக்குது. இந்த ஃபேஸ்புக் அப்ளிகேஷன் வந்து இலங்கையில் வந்து அதிகமான மக்கள் வந்து யூஸ் பண்ணுறதா வந்து அதுவும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறதாகவும் வந்து ஒரு அறிவித்தல் வந்து வெளியாகி இருக்குது. முதலாவது இடத்துல என்ன அப்ளிகேஷன் அப்படி இருக்குன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்றதுக்கு என்னைய மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதலாவது இடத்துல என்ன அப்ளிகேஷன் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கரண்ட்டாக மார்க்கெட்டில் வந்து எல்லா சோஷியல் மீடியாவும் அடிச்சு தூக்கிய டிக்டாக் தான் இருக்குது. டிக்டாக்கை கிட்டத்தட்ட நாளுக்கு நாள் வந்து இலங்கையில் டிக்டாக் யூஸ் பண்ணுறவங்க எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுதான். ஸோ இலங்கையில் கூட கரண்ட்டாக அதிகமான மக்கள் வந்து டிக்டாக்கை தான் யூஸ் பண்ணுறாங்க, அப்ளிகேஷன் அதுவும் டவுன்லோட் பண்ணி மொபைலில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து இப்போ ரீசெண்டாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த 5 அப்ளிகேஷனில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அப்ளிகேஷன் எதுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போயிருங்க.